எப்பவும் ஐபிஎல்னு சொன்னதும் நமக்கு 2 டீம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று வந்து சிஎஸ்கே, இன்னொன்று வந்து எம்ஐ. ஏன்னா இந்த 2 டீமும் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ரொம்ப சிறப்பாக அந்த கேமை வந்து விளையாடுவாங்க. இப்போ இந்த 2 டீம் மட்டும்தான் சரியாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. மீதி எல்லா டீமுமே நல்லா விளையாடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே நீங்கள் சென்னை எப்போவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி தொடக்கத்தில் கொஞ்சம் தோல்வி தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே வருவாங்க இல்லையா, வந்து கப் அடிச்சிருவாங்க அல்லது ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒரு சில சீரீஸில் மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணது வந்து இருக்கும். மும்பை அப்படி கிடையாது. மும்பை மிக்ஸ்டாக இருப்பாங்க. சில சீரீஸில் பயங்கரமாக ஸ்டார்டிங்லேருந்து நல்லா விளையாடி வந்து கப் அடிக்கிறது உண்டு, கொஞ்சம் தோத்துட்டு வந்து கடைசியில் அப்படியும். ஸோ மாற்றி இருக்கும். ஸோ சென்னை இந்த வாட்டி தோக்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனையை பார்க்குறேன். மும்பையோட தோல்வியை விட சென்னையோட தோல்வி ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா மும்பை தோல்வி கிட்ட வந்து தோக்குறாங்க. இன்னொன்று டீம் நல்ல டீமாக இருக்குது. இப்போ போன மேட்ச்லாம் கொஞ்சம் விட்டா ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா. நான் ஜெயிச்சிருவானே நினச்சிட்டேன். நான் எங்கேயோ இருந்த மேட்ச்சை ஒரே ஓவரில் அடித்து மேட்சை கையில் எடுத்துட்டார் பாண்டியா. அதுக்கப்புறம் கடைசி 2 ஓவர் அவங்களுக்கு ஈஸி தான். அவங்க 2 பேர் இருந்த ஃபார்முக்கு ஈஸியாக முடிச்சிருவாங்கன்னு தான் நினச்சா அன்ஃபார்ச்சுனேட் விக்கெட் விழுந்தனால மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிறது அப்படி தான் இருக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. 20 ஓவர் மேட்ச்ல ஒரு சின்ன மிஸ்ஸிங்கில் தான் தோல்வி இருக்கணும். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் சென்னையோட தோல்வி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளே ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அவ்வளோதான் 200 தோத்துருவாங்கங்கிற மாதிரி நம்மளே ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதே மாதிரி தான் அவங்களும் விளையாடுறாங்க. போன மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் ஃபைட் கொடுத்த மாதிரி இருந்தது. மற்ற எல்லா மேட்ச்லையுமே வெற்றிக்கான அறிகுறியே இல்லை. 180 தானே இவங்க ஜெயிக்க மாட்டாங்கிறது ரெக்கார்டாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல. 200 தானே கடைசியாக 2018 மட்டும் ஜெயிச்சிருக்காங்களா. ஸோ அப்படி அதுவும் ரைனா இல்லாமல் ஜெயிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம். சேசிங் பண்ணவே முடியலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது மேட்சை பார்க்கும் பொழுது வெற்றிக்கான அறிகுறியே இல்லாமல் தோக்குறாங்க. நெருங்கி வந்து தோக்குறது, லக்கில் மிஸ் ஆகிடுறது, இல்லை கடைசியில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு டென்ஷனில் ஆகிடுது. இதெல்லாம் சென்னைக்கு முன்னாடி அடிக்கடி நடக்கும்ல. அந்த எதுவுமே இல்லாமல், ஃபைட்டே இல்லாமல் அவ்வளோதான் தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வர்றத ரொம்ப மோசமான தோல்வியை பார்க்குறேன். வெற்றிக்கான அறிகுறியே இல்லாமல் இருக்கிறது இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த வாட்டி சென்னை கிட்ட இருக்க டேஞ்சர். இல்லைன்னா சென்னை இப்போ இந்த தோத்த மேட்ச் எல்லாமே 4 மேட்ச்சுமே பக்கத்தில் வந்து தோத்துருந்தாங்க, ஒரு ஃபைட் பண்ணி தோத்துருந்தாங்க, நமக்கு இந்த டென்ஷன் இல்லை. சரி மிஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல அடுத்த மேட்ச் பார்த்துருவாங்க அப்படின்னு இருக்கலாம். இந்த வாட்டி ஏன் அவ்வளோதான் சென்னை காலி தான் போலன்னு ஏன் நமக்கு தோணுதுன்னா வெற்றிக்கான அறிகுறியே இல்லை. ஸோ அதுதான் 2க்குமான வித்தியாசமாக பார்க்குறேன். எப்போ வேணா மும்பை வந்து மீண்டு வந்துடும். பட் சென்னை மீண்டு வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது.